ஹலோ கைஸ், திஸ் இஸ் அனு அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பேரலல் ஆர்ட். எப்படி ஒரு வழியா லவ் ஆஃப் ஸ்லிம்ங்கிற ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ட்ராமாவோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துடலாமா? ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் பார்ட்டி நடக்கிற ஒரு கிளப்பை காமிக்கிறாங்க. அங்க எல்லாரும் செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்ப சடனா சில போலீஸ் அந்த கிளப்புக்கு ரைடு வர வந்தவங்க உங்க ஐடி கார்டை காமிங்க, உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவங்க எல்லாருமே உண்மையான போலீஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே அந்த கிளப்போடைய டான்ஸ் ஹோஸ்ட். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அங்க இருக்க எல்லாருமே இன்னும் ஜாலி ஆயிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இந்த குரூப்ல மொத்தமா 6 பேர் இருக்காங்க. போக போக யார் யாருன்னு பார்க்கலாம். உங்களுடைய டான்ஸை பார்த்து கிளப்போடைய ஓனர் பரவாயில்லையே 10க்கு 10 கொடுக்கலாம், அவ்வளோ செமையா ஆடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்க. ஆக்சுவலா இந்த கிளப்போடைய பேரு மூன் லைட் கிளப். இங்க நிக்கிறான் இல்லையா, இவன் தான் இந்த கிளப்போடைய ஓனர். இந்த பையனோட பேரு பை. என்னால இவனை பொண்ணா பையனான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியல, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் இவனை பையனு தான் சொல்லியிருக்கேன். பை வாக்கி டாக்கில அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட விஐபி கிளைண்ட் வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல அந்த கிளப்புக்கு செயின்னு ஒரு பையன் வரான். பை சொன்ன மாதிரி இன்னைக்கு இவன் தான் விஐபி கிளைண்ட். செயினை பத்தி சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் அது போக போக பார்க்கலாம். பை செயின் கிட்ட இன்னைக்கு டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்ன செயின் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, செயின் எதுக்கு, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்றான். பையும் பதிலுக்கு எப்பயும் போல இன்னைக்கும் செம அன்சமா இருக்க, சரி வா உன்னோட விஐபி ஸ்பாட் ரெடி ஆயிடுச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக அங்க பசங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. செயின் அதுல இருக்க ஒரு பையனை பார்த்துட்டு, என்ன பை இந்த கிளப்புக்கு ஒரு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னல, அந்த பையன் இவன் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சும்மா சொல்லக்கூடாது பை, புதுசா இருந்தாலும் செம அட்ராக்டிவா இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்த குரூப்லயே வச்சு இவனுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுக்கலாம் பை, அந்த அளவுக்கு இவன் எவ்வளவு அன்சமா இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பையன் பதிலுக்கு, நீ சொன்னது கரெக்ட் தான் செயின், புதுசா இருந்தாலும் செம லவ்லி அண்ட் சார்மிங்கான பர்சன் தெரியுமா. செயின் இதை கேட்டுட்டு பை கிட்ட, அப்ப சரி இன்னைக்கு நைட் எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படி யார பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த குரூப்ல இருக்க வெயின் ஒரு பையனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மக்களே, இவன் தான் இந்த டிராமாவுடைய ஃபர்ஸ்ட் மெயின் லீட். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம பசங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட அடுத்த சீன்ல வேயுவை செயின் அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வேயு செயின் கையில இருக்க பேகை பார்த்துட்டு, நான் வேணா இதை உள்ள கொண்டு போய் வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, செயின் அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவனே அதை கொண்டு போய் ரூம்ல வைக்க போறான். இந்த நேரத்துல இங்க வேயு செயினுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. செயின் வந்த உடனே அவன்கிட்ட அந்த ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு 2 பேரும் சேஸ் பண்ணிட்டே குடிக்கிறாங்க. மெதுவா செயின் வேயு கிட்ட போயிட்டு அவன் கன்னத்துல கை வச்சுட்டு, இன்னைக்கு நைட் என்னோட ஸ்டே பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேயுவோட செஸ்ட தடவிக்கிட்டே வர, வேயு ஒரு கட்டத்துல செயினோட கையை எடுத்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, வேயுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இந்த இடத்துக்கு வந்தது அவனுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. செயின் திரும்பியும் வேயு கிட்ட, இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, பதிலுக்கு வேயும், இப்ப 2 பேரும் ஷவர் பண்ணோம்னா உனக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் வீணா போயிடும், அதனால வேண்டாமே அப்படின்னு சொல்ல, செயின் அதுக்கு சர்ப்ரைஸ்லாம் ஒன்னும் போகாதுன்னு சொல்லிட்டு மெதுவா அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்றான். நேரா ரூம்குள்ள போக உள்ள போறதுக்கு முன்னாடி அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேவை பார்த்துட்டே உள்ள போக, வேயுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் உள்ள போறான். போய் பார்த்தா வேயுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு. பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் பெட்ல இருக்கவே பாவம் பையன் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்க, செயின் பின்னாடி வந்து வேயுவை கட்டி பிடிச்சிட்டு, இன்னைக்கு வா நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேயுவை பிடிச்சு பெட்ல தள்ள, வேயுக்கு ரொம்பவே பயமாகிட்டு, செயின் இதெல்லாம் என்னது, கியூட்டான பாய் ஃப்ரெண்ட் வைப் மாதிரி இருக்கக்கூடிய எந்த பொருளுமே இந்த இடத்துல இல்லையே, இப்படி செயினை பார்த்து கேட்க, செயினும் பதிலுக்கு அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேயு அதுக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, கியூட்டா கேட் இயர்ஸ் பிளைண்ட் ஃபோல்ட் டாய்ஸ் மாதிரியான எந்த பொருளும் இந்த இடத்துல இல்லையே, இப்படி வேயு கேட்க, செயின் அதுக்கு, இன்னைக்கு கியூட்டா நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது, நம்ம வேணா கியூட்டான கேட் இயர்ஸ் மாதிரியான டாய்ஸை யூஸ் பண்றதுக்கு பதிலா கேட்டோட டெய்லை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாயை எடுத்து காமிக்க, வேயு அதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே பதறி போய், செயின் நான் சொல்றதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம கியூட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம் செயின் அப்படின்னு சொல்ல, செயின் அதுக்கு, இதுவும் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான், என்ன 2-3 பொருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, நம்ம வா இதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்படி சொல்லிட்டு செயின் லிட்டரலி வேயுவ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக ஃபோர்ஸ் பண்ண, இது வரைக்கும் வேணா காமெடியா பார்த்திருக்கலாம், ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல லவ் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமான விஷயம் நம்ம சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்,
நல்ல கம்யூனிகேஷன் இல்லாம பிசிக்கல் இன்டிமேசிய ஒருத்தரோட விருப்பம் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறது கூட கண்டிப்பா ஒரு வகையான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அது யாரா வேணாலும் இருக்கட்டுமே, கண்டிப்பா அது தப்பான ஒரு விஷயம் தான். வேயு ஒரு கட்டத்துல இவன் பண்றதை தாங்க முடியாம செயின் போதும் நிப்பாட்டுங்க, நான் வெறும் உன்னை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தான் வந்தேன், அதுக்குன்னு இதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது செயின், இப்படி செயின் கிட்ட கோபமா சொல்லவே செயினுக்கும் ரொம்பவே கோபம் வந்துட்டு, பண்ண முடியாதுன்னா என்ன சொல்றேன், நான் தான் ஆல்ரெடி ஸ்கை கிட்ட சொன்னேன்ல உன்கிட்ட இருந்து நான் எக்ஸ்ட்ரீமான சர்வீஸ் எதிர்பார்க்கறேன்னு ஆல்ரெடி நான் ஸ்கை கிட்ட சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ ஓகே சொல்லிட்டீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்பதான் வேயுக்கு புரியுது அப்படியே நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்க, நேத்து நைட் வேயு அவனுடைய டீம் கூட இருக்கும்போது அவனோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், 40,000 அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வேயு அந்த மெசேஜை பார்த்துட்டு அவனோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணா வெறும் 15,000 தான் இருக்கு. பக்கத்துல ஒரு பையன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனும் இந்த டான்ஸ் குரூப்போடைய ஒன் ஆஃப் த மெம்பர், அவனோட பேரு டை. வேயு டை கிட்ட இந்த மந்த் என்னால ஜிம்முக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னால பே பண்ண முடியுமான்னு தெரியலடா இப்படி டை கிட்ட சொல்ல, டையும் பதிலுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பே பண்ண முடியலன்னா பரவாயில்லடா உனக்காக நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். வேயுவும் பதிலுக்கு இல்லடா வேண்டாம், ஜிம்முக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா மற்ற செலவுகளை பாப்பேணும்னு தோணுது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கொஞ்சம் தூரத்துல இருந்து இதை கேட்டுட்டு இருக்க ஒரு பையன், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் மக்களே இந்த பையன் பேரு தான் ஸ்கை, இந்த டான்ஸ் குரூப்போடைய அடுத்த மெம்பர் இவன் தான், கிளப்லயே வச்சு ரொம்ப பாப்புலரான ஒரு பையன், அது மட்டும் இல்ல செம டேலண்டடான ஒரு பர்சனும் கூட. இப்போ இவன் நம்ம வேயுக்கு என்ன ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா, நம்ம கிளப்புக்கு வர ஒரு சில கிளைண்ட்ட ஒரு சில விதமான சர்வீஸ் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, அதுக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரீமான சர்வீஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அவங்களோட இருந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணா போதும், ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் வைப் மாதிரி அவங்க கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல, என்னதான் வேயு இதை கேட்டுட்டு இதெல்லாம் எனக்கு பண்ண பிடிக்காது, அது மட்டும் இல்லாம இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாதுன்னு சொன்னாலும் கைவிடாம, நீ நினைக்கிற மாதிரி இல்ல வேயு, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீம் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நானே அந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுல தெரியுமா, எனக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது, இந்த கேட்டியர்ஸ் பிளைண்ட் ஃபோல்டு மாதிரியான சின்ன சின்ன டாய்ஸை யூஸ் பண்ணி அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணா போதும், இப்படி நம்ம பண்ணாலே போதும்டா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வேயுவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, எவ்வளோ சொல்லியும் வேயு எதுவும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஸ்கை விடாம வேயு கிட்ட பேசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேயும் கன்வின்ஸ் ஆயிடுறான். இப்ப தெரியுதா மக்களே ஏன் வேயு செயின் கிட்ட திரும்பி திரும்பி அந்த விஷயத்தையே சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு. வேயுக்கு இது எல்லாமே புதுசு, அதனால இதை பத்தி எதுவுமே தெரியாம ஸ்கை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இப்ப பிரசன்ட்ல செயின் விடாம வேயு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண வேயுக்கு பொறுமை போயிட்டு செயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்க செயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வேயுவை பிடிச்சு, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரமா விட்டுருவேன்னு நினைக்கிறியா, நான் செலவு பண்ண அமௌண்ட்டுக்காவாச்சு நீ கண்டிப்பா இன்னைக்கு நைட் என் கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி வேயுவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க, வேயுவும் வலி தாங்க முடியாம சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். செயினும் சிரிச்சிட்டு வேயுவோட கழுத்துல இருந்து கையெடுத்துட்டு வேயு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, ஆனா வேயு செயினை வேகமா உதச்சிடுறான். செயின் அப்படியே கபோர்டுக்குள்ள போய் விழுக வேயுவும் இதான் டைம்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போக, செயினுக்கு இன்னுமே கோபம் வந்துட்டு கீழ இருந்து ஒரு டாயை எடுத்து வேகமா வேயுவை பார்த்து அடிக்க, வீசின வேகத்துல வேயுவோட முதுகுல வந்து அடிக்குது. பாவம் பையன் அப்படியே கீழே விழுந்துற, செயின் அப்பையும் விடாம வேயுவோட காலை புடிச்சிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வர, வேயுவும் பதிலுக்கு செயினை அடிச்சிட்டு தப்பிக்கலான்னு பார்க்க, செயின் அப்பையும் விடாம டேபிள் மேல இருந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்து அப்படியே தூக்கி வேயுவோட தலையில அடிக்க. ஆனா மக்களே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா இந்த செயின் பையன் ஒரு சைக்கோவா தான் இருப்பான் போல. பாவம் பையன் அடிச்சதுல வலி தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்துடுற, வேயுக்கு சுத்தமா கான்சியஸே இல்ல. ஆனா அப்பவும் செயின் விடாம வேயுவோட காலை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போக, அந்த டைமுக்கு கரெக்டா போலீஸும் உள்ள வந்துருது. செயினை அடிச்சு லாக் பண்ண பின்னாடியே மத்த போலீஸும் உள்ள வந்துடுறாங்க. செயினை பிடிச்சு இழுத்துட்டு கூட்டிட்டு போக, ஆனா அங்க இருக்க ஒரு போலீஸ் மட்டும் வேயு கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க, வேயு மயக்கத்திலேயே சொர்க்கத்துல கூட போலீஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட, அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. செயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க, கூட சேர்ந்து நம்ம வேயுவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. செயின் சும்மா இல்லாம நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிளா பிளாபான்னு கத்திட்டு இருக்க. அப்புறம் மக்களே செயினை ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸோட பேரு கெய்ட். இவன் தான் இந்த டிராமாவோட
ட்ராமாவுடைய செகண்ட் மெயின் லீட். ஆனா மக்களே, இவங்களோட சூப்பரான இன்டென்சிவான ரொமான்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பார்க்கறதுக்காகவே நான் அவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு டிராமால ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த டிராமா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க கேட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே மெச்சூர்டான அமைதியான ஒரு பர்சன். என்னதான் கேட்டு பெரிய வீட்டு பையனா இருந்தாலும் ரொம்பவே சாஃப்டான ஒரு பையன்னு சொல்லலாம். அவங்க அப்பாவும் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். அவங்க அப்பா மாதிரியே கேட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்கான். கேட் இப்போ செயின் கிட்ட நீ என்ன தப்பு பண்ணலன்னு சொல்லு, எல்லா தப்பும் பண்ணிருக்க, நீ பண்ணல ஒரு ஹராஸ்மெண்ட், அது கூட ஒரு வகையில தப்பு தான் தெரியுமா, இப்படி செயின் கிட்ட கேட்டுட்டு இருக்க. செயின் பதிலுக்கு அது என்னமோ தெரியாம நடந்துருச்சு. அது சரி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு ஆபீசர், இதுக்கெல்லாம் நீ என்ன அரெஸ்ட் பண்ணிருக்க அப்படின்னா நானே உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம் தெரியுமா, இப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டையே மிரட்டிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு கேட் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, என்கிட்ட இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி உன்னை நான் இங்க உள்ள வர வச்சிருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பிடிச்சிருக்கேன்னா அது எதுக்குன்னு நினைக்கிற, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விடுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி சொல்லிட்டு அங்க இருக்க ஆபீசர் கிட்ட இவனை உள்ள கூட்டிட்டு வாங்க, அப்புறம் அங்க ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு போக, இப்ப அப்படியே 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஜெனரல் கேட்ட கூப்பிட்டுட்டு செயினோட ஃபைலை கொடுத்துட்டு, இங்க பாரு கேட், இவன் பேரு தான் செயின், 32 வயசு ஆகுது, ரொம்ப பெரிய பணக்காரன், இவனுக்கு தெரியாத பெரிய இடத்த ஆளுங்களே கிடையாது, முன்னாடி இருந்த நம்ம டீம் ரொம்பவே ட்ரை பண்ணியும் இவனை மட்டும் அவங்களால பிடிக்கவே முடியல, இப்படி சொல்லிட்டு கேட் கிட்ட அவனோட ஃபைலை கொடுக்க, கேட்டும் பதிலுக்கு நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன் ஜெனரல், கண்டிப்பா நான் அவனை எவிடன்ஸோட பிடிப்பேன் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு ஜெனரலும் எனக்கு தெரியும் கேட், அதுக்கு தான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் உதவி வேணும்னா கண்டிப்பா சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கேட், ஒருவேளை இந்த கேஸை நீ முடிச்சிட்ட அப்படின்னா உங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு, இப்படி கேட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. கேட்டும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சரி, ஏன் போலீஸ் இவ்வளோ தூரம் செயினை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, என்னதான் செயின் பெரிய வீட்டு பையனா இருந்தாலும் அவன் சியு குரூப்போட ஓனரா இருந்தாலும் அவனுக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட கனெக்ஷன் இருக்கு. அந்த வகையில ட்ரக்ஸுக்கும் அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஆனா போலீஸ் கிட்ட அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தினால செயினை பிடிச்சு விசாரிக்க கூட அவங்களால முடியல. அதுல இப்போ இந்த கேஸ் நம்ம கேட் கிட்ட வந்திருக்கு. சோ ஜெனரல் சொன்ன மாதிரி கேட் செயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சீன் நைட் கிளப்புக்கு போகுது. எல்லார்கிட்டையும் விஐபி கிளைண்ட் வந்துட்டாங்க, எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம கேட்டும் இருந்திருப்பான், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இப்போ பிரசன்ட்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல கேட் செயினை விசாரிச்சுட்டு இருக்க. அங்க நம்ம வேயும் இருக்கான். விசாரணையில கேட் என்ன கேக்குறான் அப்படின்னா, நீ ஏன் அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, செயின் பதிலுக்கு ஆமா அது என்னோட ஃப்ரெண்டோட ஹோட்டல், அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். கேட்டதுக்கு சிசிடிவில பார்த்தோம் செயின், இந்த ஹோட்டலுக்கு நீ எவ்வளவு டைம் போயிட்டு வந்திருக்க தெரியுமா, அது மட்டும் இல்ல ஒவ்வொரு டைம் நீ ஹோட்டலுக்கு வேற வேற ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்க, செயின் அதுக்கு ரொம்பவே திமிரா, என்ன போலீஸ் ஆபீசர் வர வர ஒருத்தவங்களோட பர்சனல் லவ் லைஃப்ல கூட நீங்க எல்லாரும் இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கேட் பதிலுக்கு ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நாங்க இன்டர்ஃபியர் ஆகிறது எங்களோட வேலை கிடையாது, ஆனா என்ன பண்றது, உங்களை மாதிரி ஆட்கள் மேல எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் எங்க வேலையை நாங்க பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு செயினுக்கு எதிராக கலெக்ட் பண்ண எவிடன்ஸை செயின் கிட்ட காமிக்க, நல்லா பாரு செயின், ஒரு டைம் 2 டைம் கிடையாது, எவ்வளோ டைம் நீ உன்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன்னு சொல்லி காமிக்க, எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது செயின், நீ ஸ்டே பண்ற ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் ஆகுமான்னு சொல்லி கேட்க, செயின் இப்பவும் திமிரா கேட் கிட்ட அந்த அமௌண்ட்டை நான் தெரியாம சென்ட் பண்ணிருப்பேன், பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், அவன் திருப்பி அனுப்பிடுவான்னு சொல்ல, இப்ப பிரச்சனை முடிஞ்சுச்சா, என்ன போலீஸ் ஆபீசர் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டா என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான். இப்படி சொல்லிட்டு கேட் கிட்ட இன்னும் திமிரா, இதை விட நல்ல எவிடன்ஸா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக, கேட்டதுக்கு எங்க போறேன், இன்னும் நான் விசாரணையை முடிக்கவே இல்லை, இப்படி சொல்லிட்டு வேயுவை பார்த்து இன்னைக்கு ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜெயின் இதை கேட்டுட்டு உடனே நாங்க சும்மா பெட்ரூம்ல பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, வேயு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு, ஆபீசர் இவன் பொய் சொல்றான், இவனை நம்பாதீங்க இப்படி இவன் கேட்கிட்ட சொல்ல, கேட்டும் பதிலுக்கு சரி அப்ப சொல்லு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேயு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, செயின் இதை கேட்டுட்டு பதிலுக்கு அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, வேயு இதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஆவேசமா கேட்கிட்ட, இவன் பொய் சொல்றான் ஆபீசர், இவன் எவ்வளவு பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் வச்சிருந்தான்
தான் தெரியுமா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு என்ன பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு ஃபோர்ஸ் பண்ணா. உங்களுக்கு தெரியாத ஆஃபீஸர், அந்த டாய்ஸ்லாம் எவ்வளோ பெருசு பெருசா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி இவன் பதறி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. செயின் ஒரே வார்த்தையில அந்த டாய்ஸ்லாம் என்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். வேயும் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது. கேட் இதை கேட்டுட்டு அப்பதான் அவனுக்கு உண்மையான ஒரு சந்தேகமே வருது. அப்புறம் உங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு சொல்லி கேக்குறான். பரவாயில்லையே, எனக்கு இப்பதான் புரியுது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு. காசுக்காக எது வேணாலும் பண்ணக்கூடிய பர்சன் தானே நீங்க எல்லாம். இதுவே ஒரு எவிடன்ஸ் தெரியுமா, உங்க 2 பேர்த்தையும் ப்ராஸ்டியூஷன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடவா. நீங்க பாரு செயின், ஒருவேளை இன்னைக்கு என்னால உன்னை அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் சத்தியமா சொல்றேன் இந்த கேஸ் தான் உன் மேல போடுவேன் அப்படின்னு சொல்ல. வேயு இதை கேட்டுட்டு பயந்து போய் கேட் கிட்ட உடனே என்ன ஆபீசர் அதுக்குள்ளே முடிவு சொல்லிட்டீங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கேட் கிட்ட என்ன சொல்றானா, நாங்க பாய் ஃப்ரெண்ட் தான், 2 பேரும் சேர்ந்து பெட்ல புதுசா ட்ரை பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா சடனா 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்ன பண்றது, செயின் வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. நான் என்னதான் செயின் கிட்ட வேண்டாம்னு சொல்லியும் செயின் என்ன பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு ஃபோர்ஸ் பண்ணா. இவன் ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்கான் ஆஃபீஸர். அதனால நான் இப்ப சொல்றேன் எனக்கு இவன் வேண்டாம், நான் இங்கேயே பிரேக்கப் பண்ணிக்கிறேன். இன்னையில இருந்து இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சரியா அப்படின்னு சொல்லி கேட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. கேட் இதுக்கு பரவாயில்லையே, நீ ஓப்பன் மைண்டடான பாய் ஃப்ரெண்டா இருக்க, இப்படிதான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட வேற வேற பசங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. செயின் இதை கேட்டுட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருக்க. வேயு கேட் கிட்ட சத்தியமா சொல்றேன் ஆஃபீஸர், எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு இவன் வேற வேற பசங்க கூட இருக்கான் அப்படின்ட்டு. இதனாலேயே சொல்றேன் நான் இப்பவே இவனை பிரேக்கப் பண்ணிக்கிறேன். இப்படி வேயு கேட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. கேட்டும் சந்தேகமா பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு 2 பேரையும் வெளியே அனுப்ப ஜெயின் எப்படியோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட. வேயும் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப கேட் வேயோட கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு, அவன் தலையில அடிபட்டு இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக. அடுத்த சீன்ல கேட் வேயுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்க. வேயும் மெய் மறந்து கேட்டையே பார்த்துட்டு இருக்கான். கேட் வேயு கிட்ட என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க. வேயு அப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே தான் அப்படின்னு சொல்றான். வேயு கேட் கிட்ட நீங்க மத்த போலீஸ் மாதிரி இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்ல. கேட் பதிலுக்கு உன்னை பார்த்தாவும் தான் போலீஸ் மாதிரி தெரியல, அப்புறம் எதுக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க. நான் சும்மா தான் போட்டேன், ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோக்காக இப்படி வேயு கேட் கிட்ட சொல்ல. கேட்டும் பதிலுக்கு எதா வேணாலும் இருக்கட்டும், திரும்பி இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்க கூடாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி வேயுவை ஆன் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏதோ நீ ஸ்மார்ட்டா பேசணும்னு சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ணாம நான் வெளியே அனுப்பிட்டேன். ஆனா எல்லா டைமும் இப்படியே இருக்காது, நெக்ஸ்ட் டைம் என் இடத்துல வேற போலீஸ் ஆபீசர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்படி சொல்லிட்டு வேயுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. வேயும் பதிலுக்கு சரிங்க ஆபீசர், உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்ப போக வேயுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. கேட்டும் வேயுவே பார்த்துட்டு இருக்க. என்ன ஆபீசர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நான் ஒன்னும் நடிக்கல அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியும் நீ நடிக்கல அப்படின்னு, இந்த அடிக்கு கண்டிப்பா நரிக்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கணும் இப்படி சொல்ல. வேயும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கையில ஒத்த பைசா இல்லைன்னு. சரி போனை எடுத்து செக் பண்ணி பார்த்தா மொபைல்ல 1% கூட சார்ஜ் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க. திரும்பியும் கேட்கிட்ட ஆபீசர் என்ன மன்னிச்சிருங்க, நடந்த சண்டையில என்னோட பர்ஸ் காணாம போயிடுச்சு, ப்ளீஸ் என்னோட வீட்டுல மட்டும் டிராப் பண்ணிடுறீங்களா இப்படி இவன் கேட்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அவனும் மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். வேயுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்த்தா காவல்துறை மக்கள் நலனுக்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஒரு போர்டு மாட்டி வச்சிருக்காங்க. வேயு அதை பார்த்துட்டு கேட்கிட்ட பாத்தீங்களா ஆபீசர், நீங்களே சொல்லியிருக்கீங்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கும் அப்படின்ட்டு, அதனால ப்ளீஸ் என்ன டிராப் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கேட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல போனா போதுன்னு சொல்லிட்டு வேயுவை டிராப் பண்றதுக்காக கேட் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க. கேட் வேயு கிட்ட நீ அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேயு இதை கேட்டுட்டு எதுவும் புரியாத மாதிரி அப்படியே அமைதியா இருக்க. கேட் பதிலுக்கு இங்க பாரு, இதுக்கு மேலே நீ நடிக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க சொல்றது எதுவும் எவிடன்ஸா மாறாது, உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேயு தான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிட்ட சொல்ல. நான் பார்ல ஹோஸ்டா இருக்கேன், ஜஸ்ட் கிளைண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக இந்த ஜாபை எடுத்துட்டு இன்னைக்கு வந்தேன். ஆனா சத்தியமா சொல்றேன் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், நீங்க இன்னைக்கு பார்த்த மாதிரி நான் அந்த மாதிரியான பையன்லாம் கிடையாது, ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. கேட்டும் பதிலுக்கு நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல. வேயும் அதுக்கு ஒரே காரணம் தான், நான் ஃபினான்ஷியலா ரொம்ப டவுனா இருக்கேன், அதனால எனக்கு இப்போ பண தேவை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல. சரி ஆபீசர் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி நீங்க கரெக்ட் டைமுக்கு என்ன வந்து காப்பாத்துனீங்கன்னு சொல்லி கேட்க. கேட் பதிலுக்கு அதெல்லாம் கான்பிடென்ஷியல் அப்படின்னு சொல்ல. வேயும் அதுக்கு சரி அது சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட்
விஷயத்த சொல்லுங்க, நீங்க எப்படி போலீஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு சொல்ற மாதிரி எந்த ஸ்பெஷலான விஷயமும் இல்ல. இப்படி அவங்க பேசிட்டு இருக்க வேயுக்கு ஒரு மாதிரி மூச்சுறதுக்கு கஷ்டமா இருக்கு போல. கேட் கிட்ட காரோடைய விண்டோவை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கேட்டும் காரோடைய விண்டோவை ஓபன் பண்ண வேயு அப்படியே கண்ணை மூடி படுத்துற. எப்படியோ ஒரு வழியா 2 பேரும் வேயுவோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. சரி அம்மாக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைல பார்த்தா அதுலதான் சார்ஜே இல்லையே. திரும்பியும் கேட்கிட்டயே ப்ளீஸ் உங்களோட மொபைல கொஞ்சம் தரீங்களா, அம்மாக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ண கரெக்டா அந்த டைமுக்கு அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. வேயும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஷிண்டு எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா பதிலுக்கு அவன் வீட்டுல தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல அவங்க சின்சியரா மொபைல்ல லைவ் சேல் பார்த்துட்டு இருப்பாங்க போல. வேயு பேசினதுல ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை மிஸ் பண்ணிட்ட. ரொம்ப கோவப்பட்டு வேயு கிட்ட பேசிட்டு இருக்க வேயுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஷிண்டுவை தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு நான் எவ்வளவு டைம் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் எவ்வளவு டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேம்மா, நீங்க இப்படி பண்ணாதீங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அம்மாவும் கோவத்துல எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் சாப்பாடு வாங்க போலான்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக வேயு கேட்கிட்ட திரும்பி சாரி உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல கொடுக்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். கேட் பதிலுக்கு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஆபீசர் சஸ்பெக்ட் மாதிரி மீட் பண்ணாம நல்லா மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு வேயுவை பார்த்து நீ அரெஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைச்சனா தயவு செஞ்சு இந்த மாதிரியான இல்லீகல் பிசினஸ் கூட எல்லாம் போகாத அப்படின்னு சொல்றான். இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு வழியா கேட் அந்த இடத்த விட்டு கிளம்ப வேயும் வீட்டுக்குள்ள போயிடுறான். ஆனா கேட் போகாம அங்கேயே இருந்து வேயுவை திரும்பி பார்க்க வேயு அப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அவங்க அம்மா பணம் கேட்டு வேயு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அம்மா இங்க பாருங்க எவ்வளவு காசு அனுப்பியிருக்கேன், அப்படி இருந்து நீங்க பத்தலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா ப்ளீஸ் தயவு செஞ்சு காசை கொஞ்சம் சேர்த்து வைங்க. இப்படி இவங்க காசு விஷயத்துல சண்டை போட்டுட்டு இருக்க குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கு. வேயும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்க ஆனா மக்களே இது யாரோட குழந்தைன்னு தெரியல, சரி போக போக பார்க்கலாம். இது எல்லாத்தையும் கேட்டு வெளியே நின்று கேட்டுட்டு அவனுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த சீன்ல வேயும் உங்க அம்மா கிட்ட நீங்க கேட்ட அமௌண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா பதிலுக்கு நான் தான் சொன்னல காசு சம்பாதிக்கிற மாதிரி சம்பாரிச்சோன்னா அது கண்டிப்பா நம்ம கிட்ட வரும்னு சொல்லிட்டு ஸ்கேனரை காமிக்க வேயும் உங்க அம்மா கிட்ட நீங்களே சொல்லுங்கம்மா நான் எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறேன், என் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கேக்குறான். அவங்க அம்மா பதிலுக்கு பொறுப்பே இல்லாம இங்க பாரு வேயும் நீ ஏன் கவலைப்படுற, நான் ஒரு வீடியோல பார்த்தேன் தெரியுமா, இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சுதான் அவங்க வாழணும். நீ ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு நினைக்கிற ஆனா அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நீ ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்றதை விட நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்க, அதை வச்சு ஏதாச்சும் சம்பாதிக்க முடியுமான்னு பாரு. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ண வேயும், யாருக்கு தெரியும் நீ கிராஜுவேட் ஆகலினாலும் உன்னோட அழகை வச்சு செமையா சம்பாதிக்கலாம். இவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பாவம் வேயும் அதை கேட்டுட்டு மத்தவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை கிடையாது, ஆனா நான் இப்படி இருக்கிறது எனக்கே கவலையா இருக்குமா, ஏமா இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, என் லைஃபை பத்தி யோசிக்கிறத விட இப்ப எனக்கு ஷிண்டு பத்தி தான் யோசிக்கணும். அவனுக்கு இவ்வளோ வயசாச்சு ஆனா இன்னும் பேசாம இருக்கான், நம்ம சீக்கிரமா போய் ஒரு டாக்டரை பார்க்கணும், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி இவன் பேசிட்டு இருக்க ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எதுக்கு போய் டாக்டர்லாம் பார்த்துட்டு தவக்கலை வாங்கி வாயில நல்லா அடி கொடுத்தோம்னா சரியா போயிடும், இப்படி பண்ணோம்னா காசு மிச்சம் அப்படின்னு சொல்ல இப்படி இவங்க நக்கலா பேசிட்டு இருக்க வேயோ அதுக்கு என்னமா இப்படி பேசுறீங்க, சிண்டு உங்களுடைய பேரன், அவனை பாத்துக்கிறதான முழு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல உனக்கு அந்த அளவுக்கு அக்கறையா இருந்துச்சுன்னா உன்னோட அக்காவை பே பண்ண சொல்ல வேண்டியதானே, அப்படி இல்லைன்னா அதான் நீயே சம்பாதிக்கிறல்ல நீயே பே பண்ணிக்கோ, என் காசு என்னுடையது அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மக்களே இப்ப தெரியுதா இந்த குட்டி குழந்தை யாரு அப்படின்னு. வேயுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தை தான் இந்த ஷிண்டு. அவங்க அக்காவோட குழந்தைய ஏன் வேயு பாத்துக்கிறான், அப்புறம் அவங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு, வேயு ஏன் இப்படி சின்ன வயசுலயே தன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அவன் எடுத்து நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு போக போக வீடியோல பார்க்கலாம். இப்படி உங்க அம்மா பொறுப்பே இல்லாம சொல்லிட்டு கிளம்ப வேயுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா இருக்கான். இப்ப பார்ல வேயு ரொம்பவே கோவமா வந்துட்டு கை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க ஆனா ஸ்கை அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்க கூட டையும் வேயுக்காக சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல உங்களோட பேச்சுவார்த்தை அடிதடி வரைக்கும் போகுது. ஏன்னா ஸ்கை சும்மா இல்லாம வேயு கிட்ட நேற்று நடந்த பிரச்சனைக்கு கிளைண்ட் காரணமா இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா சொல்றேன் நீ அவங்களுக்கு ஒழுங்கான சர்வீஸ் கொடுத்துருக்க மாட்ட, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்ல கை இப்படி சொன்ன உடனே வேயுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு கைய அடிக்க போக ஆனா டை உடனே வேயுவை தள்ளி விட்டுட்டு அவங்க ஸ்கையோட மூஞ்சிலேயே அடிச்ச வேகத்துல ஸ்கை கீழே விழுந்துடுறான். கைக்கு அடிச்சதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல,
என்னோட முகத்துல அடிச்சிட்டியடா, என் முகம் எவ்வளவு பொக்கிஷமான ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க பை வந்துட்டு ஓங்கி டையோட தலை மேல அடிக்க, என்ன சும்மா என்னவே பார்த்துட்டு இருக்க, அங்க பாரு டை அப்படின்னு சொல்லி இந்த கிளப்போடைய ரூல்ஸ காமிக்க. கிளப்போட ஃபர்ஸ்ட் ரூலே என்ன போட்டிருக்குன்னா, யாரு ஃபர்ஸ்ட் சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு ஒண்ணு 5000 ஃபைன், இல்லைன்னா ஃபயர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. பை இப்ப உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த ரூல்ஸ படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க வைக்க, ஒரு டைம் 2 டைம் இல்ல, திரும்ப திரும்ப பை அதை படிக்க வச்சுட்டே இருக்க. ஒரு வழியா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டை பை கிட்ட இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ஸ்கை தான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்கை ஓடி வந்துட்டு பை கிட்ட, நான் தான் பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேளுங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, என்ன எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இங்க பாருங்க பை, எனக்கு நாளைக்கு ஷோ இருக்கு, நான் எப்படி இந்த மூஞ்சியை வச்சுட்டு போவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. பை ஸ்கைய சமாதானம் படிச்சுட்டு 2 பேரையும் ரூமுக்கு வர சொல்றான். கை நக்கலா 2 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. பை 2 பேரையும் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, இங்க பாரு வேயோ, என்னதான் ஸ்கை தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிருக்க, அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் ஃபேஸ் பண்ணிருக்கணும். சரி விடு, நடந்தது நடந்துருச்சு, ஆனா அதுக்குன்னு நான் உங்களை ஃபயர் பண்ண போறது கிடையாது. இப்படி பை சொன்ன உடனே பசங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாயிட்டு, அப்படி ஒரு வேலை தப்பிச்சிட்டோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. பை மறுபடியும், ஆனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அப்படியே விட்டுருவேன்னு நினைக்காதீங்க, இந்த மந்த்ல வர டையோட சேலரியில இருந்து பாதி அமௌண்ட் நான் எடுத்துப்பேன். நீ அடிச்ச அடியில ஸ்கையோட மூஞ்சியை பார்த்தல, அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணணும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு வேயோ கிட்ட, நான் உன்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்றேன் வேயோ, உனக்கு தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு பையன் அந்த இடத்த விட்டு கிளம்ப, வேயோ டைய பார்த்து, என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, கை பதிலுக்கு, என்னடா நீ இப்படி சொல்லிட்ட, நம்ம எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியும்ல, உனக்கு ஒண்ணும் நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை இன்னும் போட்டு அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு வேயோ, நான் அடிச்ச அடி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, வேயோ பதிலுக்கு, பரவாயில்லடா செமையா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க. அடுத்த சீன்ல வேயோ அவனோட ரூம்ல இருக்க. இந்த 3 நாள் பிளான் பண்ணி வச்ச ஒர்க் ஷெடியூல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. யாருக்கோ கால் பண்ணி, இன்னைக்கு நைட் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், உங்க கம்பெனில எதுவும் வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க போல. நாளைக்கு ஈவினிங்ல இருந்து நான் வேலைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட. ஃபேமிலி சிச்சுவேஷனால வேயோட ஸ்டடீஸ் பாதியிலே ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா வேயோக்கு இப்போ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலான்னு தோணுது. சரி திரும்பி அப்ளிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவன் படிச்ச காலேஜ்ல அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து போகுது. அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு மேம பார்த்து கொடுக்க வேண்டிய அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பியும் ரிட்டர்ன் வர. அடுத்த சீன்ல என்னதான் வேயோ இருக்க சிச்சுவேஷன்ல ஜிம்முக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும், ஆனா டை விடாம வேயுக்காக 1 இயர் மெம்பர்ஷிப்பை பே பண்ணி அவனோட ஜிம்ல ஜாயின் பண்ணி கூட்டிட்டு வர. அந்த இடத்துல நம்ம கேட்டு இருக்கான். அவனும் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. வேயோ அப்பதான் டே கிட்ட அவனோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போறது அவன் கிட்ட சொல்ல, டேயும் பதிலுக்கு, நீ படிடா, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. ஒரு வழியா ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ரெஷ் ஆக போனா, அங்க கேட்ட பார்த்துட்டு, இன்னொரு கோஇன்சிடென்ஸ் ஆஃபீஸர் மறுபடியும் நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்படி வேயோ பேசக்கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டான். கரெக்டா ஒரு பையன் வந்துட்டு, எனக்கு பாடி ஆயில் அப்ளை பண்ணி விட முடியுமான்னு சொல்லி கேட்க, கேட் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். எப்படியோ வேயோ ஒரு வழியா அந்த பையன் கிட்ட எதையோ ஒன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வர. கேட் ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துட்டு இருப்பான். வேயோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கேட்டோட கைய போய் தள்ளிட்டு பக்கத்துல உட்கார, என்னடா மறுபடியும் உன்னை அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆஃபீஸர், ஏதோ அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோட தொட மேல கை வைக்க, இப்படி பண்ணிட்டு, என்ன ஆஃபீஸர் என்னோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, வேயு இப்படி கேட்ட உடனே கேட் பதிலுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றான். வேயு இன்னும் கேட்டோட பக்கத்துல போய் உட்கார, கேட் உடனே தள்ளி போயிட. அப்பவும் வேயு விடாம கேட் பக்கத்துல போயிட்டு, இங்க பாருங்க ஆஃபீஸர், ஒருவேளை உங்க மனசு மாறுச்சுன்னா என்னை பார்க்க வாங்க, நான் கிளப்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னது மட்டும் இல்லாம கேட்டோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு கேட்டையே பார்த்துட்டு இருக்க. கேட்டுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கவே, வேயு சும்மா இல்லாம கேட்டோட கண்ணையே பார்த்துட்டு, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி வேயு லிட்டரலி கேட் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. சடனா கேட் என்ன நினைச்சான்னு தெரியல, வேயுவை கிஸ் பண்ற மாதிரி வேயுவை தள்ளிட்டே போயிட்டு, வேயு
வேயுவோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ வேயுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம கேட்டையே பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கேட் எதுவும் சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த இடத்துல எபிசோட் 1 நான் கம்ப்ளீட் பண்றேன். ரிமைனிங் சீன்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டினியூட்டிவா பார்க்கலாம். இப்பதான் அப்படியே அந்த லவ் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? போக போக நம்ம நினைச்ச மாதிரி அந்த லவ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாத்துருவோமா? நான் ஒரு வேளை லேட்டா வீடியோ போட்டிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் இப்பதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டு சீக்கிரமா டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then, love you all guys. Bye bye.